டிசம்பர் 15, 2023 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்கள் வாழ்வை புதிதாய் மாற்றுவார். The Lord will change your life in ways you can't even imagine. 2 கொரிந்தியர் 5:17. 2 Corinthians chapter 5 verse 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் அன்பு சகோதர சகோதரிகளே, குணத்திலும் மனதிலும் தோற்றத்திலும் நடக்கையிலும் பேச்சிலும் செயலிலும் பார்வையிலும் பழக்க வழக்கங்களிலும் உறவுகளிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் உடையிலும் நடையிலும் புது சிருஷ்டியை காண்பிக்க வேண்டும். புது சிருஷ்டியாகிய உங்களில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண்பிக்க வேண்டும். If anyone is in Christ, he is a new creation. The old has gone, the new has come. My dear brothers and sisters, you must show the new creation in character, smell, appearance, walk, speech, action, sight, habits, relationships, giving and receiving, dress and manner. To show the new creation, Jesus is born in you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய நாளிலும் ஆண்டவரே புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்தமுடைய வாக்கு தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க புது சிருஷ்டியை ஆண்டவரை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க நீர் கிருபை தரவிடமா செபிக்கிறோம். எங்களில் காணப்படுகிற எல்லா விதமான பழைய சுவாபங்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத சுவாபங்களையும் ஆண்டவர் நீ எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரை என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தரை கண்ணோக்கி பார்ப்பீராக. பழையவைகள் எல்லாம் ஆண்டவரை ஒழிந்து போகட்டும் ஆண்டவரை. உமக்கு பிரியமில்லாத உமக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை இந்த நாளில் ஒழிந்து போக வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தருக்குள்ளாக நீர் புது சிருஷ்டியாக நீர் மாற்றியறல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் மாற்றியறல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை. நீரே மாற்றுவீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம் இப்பொழுதே ஆண்டவரை உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய பேச்சிலே அவருடைய நடத்தையிலே அவருடைய காரியங்களே எதுவெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாதது இருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் ஆண்டவரே புதிதாய் மாற்றப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் புது சிருஷ்டியாய் கர்த்தருக்கென்று இருக்கவும் அப்பா எங்களில் ஆண்டவர் உம்மை நாங்கள் காண்பிக்கவும் இருக்கிறபை தாரும் சுவாமி. எங்களை காண்கிறவர் இவன் சாதாரணமான மனிதன் அல்ல, மனுஷி அல்ல, இவர்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அதனால் தான் இவர்கள் இப்பேற்பட்ட நன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை ஆண்டவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் புது சிருஷ்டியுள்ளவர்களாக நாங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடனே மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பழைய காரியங்களும் ஆண்டவரை கர்த்தர் நீர் ஆண்டவர் எடுத்து போடும் பழைய பாவ வழக்கங்களை கர்த்தர் நீர் மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம். அதை குறித்து நாங்கள் சிந்திக்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளடுமா செபிக்கிறோம். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. உடைய தேவையை நீ சந்திப்பீராக ராஜா. எல்லாவற்றிலும் அவர்களை ஆண்டவரே புதிதாய் மாற்றி ஆண்டவரே புது மனிதர்களாக அந்த உலகத்தில் வாழும்படியாக நீ தருகிறதான இந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த பழைய பாவம் இனிமேல் ஆண்டவரே அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். இனிமேல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான நோய்களும் வராதபடிக்கு அந்த நோய்களிலிருந்து ஆண்டவரை விடுதலை தந்து அவர்களை ஆண்டவரை புதிதாய் நீர் மாற்றியறல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். சரீரத்திலே புதிய உறுப்புகளை நீர் உண்டாக்குவீராக, உருவாக்குவீராக.
கொள்ளும்படியாக ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு யார் யார் எதை குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு அவர்களுக்கு அதை செய்து முடிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே வழிநடத்தி அருள விடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிற தாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை அவர்கள் கொண்டாடி மகிழ நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, நீடிய ஆயுள் நாட்களை அவர்கள் பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நிற்கிறவை தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. அநேக திருமண நாளை ஆண்டவரே கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து ஆண்டவரே இன்னும் அநேக திருமண நாட்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு காண கிருபை தரவிடமாக செபிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தியர்களும், பெரிய காரியங்களை செய்தவர்களும், நீரே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக பதிலை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.